சிம்பிளா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடம்பரமே இல்லாம அமக்கலமே இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். உங்களையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஒயிட் ரைஸும் கீரை குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். சிம்பிளா நீங்க ஒரு லஞ்ச் செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா இதே மாதிரியே செய்யலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கீரை குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு கீரை நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க. நல்லா இது பெரிய கட்டு. இது நல்லா கிளீன் பண்ணி எடுத்தா 2 கைப்பிடி வந்திருக்குங்க. நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். இங்க பருப்பு கீரைன்னு இது கிடைக்கும். நீங்க ரெகுலரா பருப்பு கீரை என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் இப்ப நான் வைக்கிற மெத்தட்லயே வைக்கலாம். இப்ப இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பருப்பு கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இந்த பருப்பு கீரையோடையே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இன்னைக்கு நான் செய்ய போற மெத்தடுக்கு இந்த கொத்தமல்லி தலையை இந்த பருப்பு கீரையோடு போட்டு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். இருந்தா இந்த மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க. கிளாஸ் அளவுல பாத்தீங்கன்னா இதுல 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது கீரைக்கு, அப்ப மதம் ஆயிடும். இந்த அளவு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுலயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசிலும் போட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுப்பணல் மீடியமா வச்சிடுங்க. இது 3 விசில் வரட்டும். இது விசில் வரதுக்குள்ள நம்ம சாப்பாடு இன்னொரு ஸ்டவ்ல வச்சிடலாங்க. அடுத்தது இப்ப சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல சாப்பாட்டு அரிசி, அதாவது இது சோனா மசூரி அரிசி, டீ குடிக்கிற கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றி எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க நார்மலா உங்க அரிசிக்கு எப்படி தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது 3 விசில் வரட்டுங்க. பருப்பு 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு விசில் வந்துருச்சு, சாப்பாடு விசில் வந்துருச்சு. அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பணல் ஃபுல்லாக வச்சிடுங்க. இந்த கிழங்கு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ உப்பு போட வேணாம், உருளைக்கிழங்கு சீக்கிரமா வேகாது. ஸோ லாஸ்டா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னொரு அடுப்புல நம்ம கீரைக்கு தேவையானதெல்லாம் வதக்கலாம். கீரை வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டோங்க. இப்போ இதுல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இதுல 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாங்க. பூண்டு கூடி குறைச்சி போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் இதுலயே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் செவக்க வதக்கலாங்க. எல்லாமே நல்லா செவந்துடுச்சுங்க. இதோடையே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் லேசாக செவக்கட்டுங்க. வெங்காயம் நல்லா செவந்துக்குச்சிங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் பச்சை மிளகா கம்மியாகவே போடுங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. ஒரு பக்கம் கீரைக்கு வதக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு 3/4 வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. கீரைக்கு வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமேல் நம்ம கீரை போட்டுடலாம். கழுவி வச்ச பருப்பு கீரையும் இப்போ இதிலே போட்டுடலாங்க. கீரையை பொடிப்படியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். கீரை போடும்போதும் இந்த நுனி காம்போடு போடுங்க. இதில் தான் நிறைய சத்து இருக்குது. பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் இதிலே போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இப்போ நிறையா இருக்கும், வதக்கணுமா அப்படியே கொஞ்சமாகிடும். இதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட்டு லேசாக பச்சை மணம் போகிற வரைகளும் தாங்க வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கீரையில் இருக்கிற சத்துலாம் போயிடும். கீரையோட பச்சை நிறம் மாறாத மாதிரி பார்த்து வதக்கணும். நான் கீரையை வதக்க ஆரம்பித்து 1 நிமிஷம் ஆகுது. இப்போ தான் சுருங்கி இருக்குது.
இன்னும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கலாங்க. கீரை நல்லா சுருண்டுக்குச்சு. அதே மாதிரி பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேங்க. நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல போட்டு தான் அரைக்க போறேன். நீங்க ஈவன் இது இப்படியேவும் கடைஞ்சிக்கலாம். உங்க விருப்பம். உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கீரைக்கு வதக்கினதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கிட்டேன். கடைஞ்சா எந்த பதத்துல இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மிக்ஸிலையும் அரைக்கணும். இப்போ இது கொரவரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரவரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இருந்தால் டேஸ்ட்டே போயிடும். அப்படியே நொரையாட்டம் வந்துடும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நீங்கள் மத்து குச்சியில் அரைச்சா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ கீரையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் வேக வச்ச பருப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே லேசாக கடைஞ்சிக்கலாங்க. எனக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் நைஸாக வேணாலும் கடைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கிட்டா போதுங்க. நம்ம அரைச்சி வச்ச கீரையும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கீரை குழம்பு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியே போதும். ஸோ மீடியம் திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம கீரை குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை இப்படி கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இந்த கீரை குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க. 1 டீஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நெய்யில் வேணாலும் தாளிக்கலாம், இல்லை நார்மலாக ஆயிலில் வேணாலும் தாளிக்கலாம். இதிலே இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாங்க. 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குங்க. அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காய வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக தாளிக்கிறதா இருந்தால் கடுகு, ஜீரகம் இது மாதிரி போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காய வடகம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். இப்படி உதுத்து போடுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா செவந்து வரட்டுங்க. இதோடையே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வடகத்தை மட்டும் தீய விட்டிங்கன்னா கசப்பாயிடும். நல்லா அந்த கடுகு பொரிக்கிற மாதிரி வதக்கினீங்கன்னா போதும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கீரை குழம்புல கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம பருப்பு கீரை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதிலே போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த பூண்டு லேசாக செவக்கட்டுங்க. பூண்டு இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பணல் கம்மியாக தான் இருக்கணும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். வேக வச்சு உருளைக்கிழங்கு இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. நான் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மொறுன்னு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வாசனை வருது. சூப்பராக வறுத்தாச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை போடுங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இது போட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆஹா, செம்ம வாசனைங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சும்மா அப்படி இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. சுட சுட சாதம், மணக்க உருளைக்கிழங்கு வறுவல், சுட சுட கீரை குழம்பு. சூப்பராக மணக்க நம்ம சிம்பிள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சுட சுட சாதம், பருப்பு கீரை குழம்பு, தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல். சொல்லுமா என்ன, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ரெசிபியை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரையை வேக வைக்கிற பதம். ஸோ ரொம்பவும் போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்து போயிடும். வீடியோவில் நான் என்ன அளவு சொன்னணும், என்ன குறிப்பு சொன்னணும், ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு டேஸ்ட் பார்த்தலாம். அந்த பூண்டு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கேன். நல்ல மசாலாங்க, சூப்பராக இருக்குது. காரமே தெரியல. சும்மாவே சாப்பிட்லாங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே செய்யலாம் மாட்டுறது. அவ்வளோ ருசியாக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவோம் உருளைக்கிழங்கு வறுவலை.
இப்போ பருப்பு கீரை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வடகம் தாளிச்சிருக்கேன், நல்ல வாசனையாக இருக்குது. ஈவன் நீங்கள் இது ஒரு சூப் மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம் டயட் பண்ணுறவங்க. வா, அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. அந்த வடகம் தான் சொல்லலாம். வடகம் இருந்தால் கண்டிப்பாக வடகம் போட்டு தாளிங்க. இந்த சுட சுட சாதத்தில் கீரை குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்டா சும்மா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.